ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? காலையில் நான் வந்து வாக் கிளம்புனேங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா இதுவும் எங்களோட வீட்டு நியர்பைலே இருக்குது. பார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஸ்ட்ரீட் ஒரு 2 ஸ்ட்ரீட்க்கு ஒரு பார்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னிட்டு கம்பல்சரியாக அதாவது 2 ஸ்ட்ரீட் ஒன்ஸ் வந்து பார்க் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு லேக் பார்க் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஃப்ளவர் பார்க் அப்படின்னு நாங்களாம் சொல்லுவோம். இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் விளையாடுறதாங்க. டக்கு, சீசா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல், ஸ்லைடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் வந்து விளையாடுவாங்க. நியர்பையில் ஒரு சின்ன ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் கூட இந்த வீட்டாண்ட இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து சாயங்காலத்தில் விளையாடுவாங்க. ஈவினிங்கில் நல்லா கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருக்கும். ரஷ்ஷுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஜேன்னு இல்லைங்க. வாக் பண்ணுறவங்க எல்லாருமே வருவாங்க. ஏஜ்டு பர்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லலாம் வருவாங்க. மார்னிங் இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கும் இருப்பாங்க. நல்லாவே இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரவுண்ட் போவாங்க. ஏஜ்டு பர்சன் கூட நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாமும் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 ரவுண்ட் அவங்க வந்து கவுண்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. கையில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸ் விட்டுட்டே இருப்பாங்க. இது ஃபுல்லாகவே நல்லா பச்சை பச்சையில்னு இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க. இன்னும் செடி வைக்கலபிளுக்கு. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வந்து ஒரு ஃபேமிலியை இங்கேயே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்களேன். ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுவாப்பில். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா செம்மையாக வாசனை போகும்போதே பார்த்திங்கன்னா அதனோட வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க. என்ன ஃப்ளவர்னே எனக்கு தெரியல, பட் வந்து அந்த நியர்பை போகும்போதே நல்ல வாசனை. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏஜ்டு பர்சன் எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசுவாங்க. பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுவாங்க, ஃபேமிலி இந்த மாதிரி ஏஜ்டு பர்சன்லாம் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த இடம்லாம் நல்லாவே யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சாயங்காலத்துக்கு மேலே இந்த கலர் வாட்டர், அதாவது லைட்டிங் வாட்டர், அந்த மாதிரி எல்லாம் டான்ஸிங் வாட்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமும் ஆன் பண்ணி விடுவாங்க ஈவினிங் 6 o'clock மேலே. அது என்றைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இப்போ பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பார்க் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு ஏஜ்டானவர் தான். இவரும் டெய்லியும் வருவார். இவங்களும் வந்து நல்லா வாக் பண்ணிவிட்டு எக்ஸசைஸும் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஃப்ளவர் தாங்க சொல்கிறேன். நியர்பை போகும்போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசம் அடிக்கும். இந்த எக்ஸசைஸ் பார்க்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மோரர்லெஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு மார்னிங் ஈவினிங்கும் வர்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாருங்கள், வாக்கிங்க்கும் நிறைய. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு 2-3 இடம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்க்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்கார இடமும் 2 இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலையுமே வந்து ஒரு பக்கம் லேடிஸ்லாம் உட்காந்து பேசுவாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணுனாலும் எடுப்பாங்க. இது பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது. இது தாங்க எக்ஸசைஸ் பார்க்கு. ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ வீக்கெண்டுன்றதுனால காலையில் யாரும் வர காணோம். ஈவினிங்க்கு மேலே நல்லா ரஷ்ஷாக இருக்கும். எல்லா எக்ஸசைஸுமே நல்லாயிருக்கும். ஸோ வாக் பண்ணுறவங்க வாக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் எக்ஸசைஸும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2மே கூட பண்ணுவாங்க. இது எல்லாமே நிறைய பின்பக்கம்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது மிடில் பார்ட்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ இதனோட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டுங்க. காலையில் டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். முருங்கைக்கீரை கஞ்சி வைக்கலான்ட்டு எடுத்துங்க. காலையில் இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, சரி கஞ்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பு, அதிலே 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு. நீங்கள் வேணும்னா தோரம்பருப்பை கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் 2மே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராகவே இருக்குங்க. 2 அரிசி, அதாவது 2 பருப்பு சேர்த்து 1/4 கப் ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. 1:3 அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரென்த்துங்க, செம ஆரோக்கியமான டிஷ் இது, ரொம்பவே நல்லது. இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள் பசங்க வந்து கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, என் பசங்க வந்து இதை பொரியலாக சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே கஷ்டம். அதனால் நான் கஞ்சாக வச்சு கொடுத்துட்றதுங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொள்ளு கஞ்சி, இந்த மாதிரி முருங்கைக்கீரை கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிக்ரெயின் இருக்குது இல்லைங்களா, தென்னை அரிசி, கம்பரிசி, சோளம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் கஞ்சி செய்யலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அது கொதித்த பிறகு நான் இந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நம்ம டாக்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறங்க. இந்த முருங்கைக்கீரைக்காக வந்து ஒரு 30 ரூபா தான். நீங்கள் எடுத்து அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானது. இப்போ இந்த குக்கர்லேயே கூட நீங்கள் முருங்கைக்கீரையை போட்டு இதனோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இப்போ அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து இந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க விடுறேன். சால்ட் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இதுக்கு வந்து துவையல் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லையா நீங்கள் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி வீக்லி வந்து நான் துவையல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த துவையல் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு கடாயில் வந்து இது வந்து பீர்க்கங்காய் இல்லைங்க, குக்கும்பர் இருக்குது இல்லைங்களா, வெள்ளரிக்காய், அதை தாங்க எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காவை நான் போடலை. வெள்ளரிக்காய் வந்து பசங்க சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டு அதனோட தோல் எடுத்தேங்க. ரொம்ப எலசானது, தோலோடு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது வந்து நாட்டு குக்கும்பர். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, இது ரெண்டுமே 2 ஸ்பூன், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு குக்கும்பர் இருக்கும் இல்லைங்களா, அதுதாங்க. பெரிய குக்கும்பரோட வந்து தோல் வந்து ரொம்பவே கொஞ்சம் திக்காக தெரியும். பட் இது வந்து ரொம்ப எலசு. தனியா 1 ஸ்பூன். அதனால் என்னென்னா அப்படியே சாப்பிட்லாம். பட் என்னோடய பசங்க வந்து சாப்பிடல. அது அப்படியே சாப்பிடும்போது இன்னும் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம். அதுக்காக தான் இதை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எள்ளு இல்லை கொள்ளு சட்னி, எள்ளு சட்னி, கருப்பு எள்ளு சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சட்னி எல்லாம் கூட இதுக்கு செய்யலாங்க. இஞ்சி துவையல் அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாயெல்லாம் சாப்பிட்றத விட இது ஒரு அடிஷ்னலாக இது ஒன்று செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனோட தோல் தாங்க. இப்போ நான் வந்து குக்கும்பர் வந்து அந்த எலசன்றதுனால ஒரு 5 குக்கும்பர் வந்து தோல் நீக்கினேன். தோலோடு சாப்பிட்டா இது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது எலசு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்றதுனால அதனோட தோலை நீக்கி நான் வந்து சட்னிக்கு போட்டிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் எப்படி இதுக்கெல்லாம் தோல் நீக்கி சட்னி செய்கிறீங்க, பீர்க்கங்காய்க்கெலாம் தோல் நீக்கி சட்னி செய்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க. இது வந்து நீர்க்காயின்றதுனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் பெருசாக. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு வணக்கிட்டு அரைச்சிடலாம். சீக்கிரமாக வெந்துருங்க. அந்த தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி எதுவுமே தேவையில்லை. தக்காளி ஒன்று ஆட் பண்ணதுனாலே சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை தாளிச்சிக்கலாம். நான் இப்பயே சாப்பிட்றதுனால அப்படியே தாளிச்சிருக்கேன். நீங்கள் நாளைக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா வணக்கி எடுத்துக்குங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு கெடாது. சூப்பராக இருக்கும். பட் வணக்காதே, இன்றைக்கி ஒரே நாள்லேயே இந்த கஞ்சிக்கு சூப்பராக செட் ஆகிடுங்க, காலி ஆகிடும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பசங்க வந்து கொஞ்சம் ஏற கட்டுறேன் அப்படின்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பென்சில் எரேசரில் நிறைய ட்ராவில் வந்து கொச்சன்னு இருந்துச்சுங்க. நிறைய வந்து வேஸ்ட்டானதெல்லாமும் வச்சுருந்தாங்க. ஸ்கெட்செல்லாம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எப்பயுமே குட்டீஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வெளியே கொஞ்சம் கிளம்பணும் ஒரு வேலையாக. அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். அந்த ஹோட்டல் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு, இது எப்படி சொல்லுவாங்க, பூம்பு மாடு என்னென்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா, பேர் எனக்கு சரியாக தெரியல. பட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி கடைங்களுக்கு வீட்டாண்டெல்லாம் வந்து அவங்க வந்து காசு வாங்கிட்டு போவாங்க. இப்போ நாங்கள் காஃபி சொல்லியிருந்தோம். காஃபி குடிச்சிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுக்கி ஷோரூமுக்கு தாங்க, பைக் ஷோரூமுக்கு தான் போகிறோம். போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கு வந்து காஃபி வேண்டாம் அப்படின்ட்டு ஜூஸாக குடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் 2 பேரும் காஃபி, என்னோடய ஹஸ்பண்டும் நானும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் பைனாப்பிள், இது எல்லாமே 30 ரூபீஸ் தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பட்டர் ஃப்ரூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் சோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஓகே அப்படின்ட்டு 2 பேருக்கு என்னென்ன ஜூஸ் வேணும்ன்ட்டு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து அடுத்ததாக பைக் ஷோரூம் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சுசுக்கி பைக் சென்டரில் தாங்க பார்த்தோம். ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் எல்லாம் இருந்தது. ப்ளூ கலர் மேட் ஃபினிஷ் சூப்பராகவே இருந்தது. அடுத்ததை பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து ஆக்சிஸ் பார்த்தோம். ஆக்சிஸில் மேட் ஃபினிஷ் நல்லா இருந்தது. பிளாக் அண்ட் ப்ளூ தான் இருந்தது. ஸோ பிளாக் எனக்கு இஷ்டமாகலை. பட் எங்கள் யாருக்குமே இஷ்டமாகலை. ப்ளூ நல்லா இருந்தது. பட் வந்து டூயல் கலர் எல்லாம் வந்து மாடல் இல்லை அப்படின்னவே சரி அது வேறு ஒரு ஷோரூமில் இருக்குது அப்படின்னு இருந்தாங்க. அங்கேயும் போய் பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம். இதனோட உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தோம். பட் எப்படி ஆக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்பேஸ் இருந்தது.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி ஆன் ஆஃப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இன்னொரு ஷோரூம் போய் பார்க்கலாம் அப்படின்னு